விதியை மதியால் வெல்லலாம். நம்மளோட விதி என்னமோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும். மதியை கொண்டு அதிலிருந்து எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்கும், நல்லதோ கெட்டதோ, அதை நம்ம உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் அதை கேட்க நம்ம விழிப்பு நிலையில் இருக்கணும். தியானத்தின் மூலமாக மட்டுமே ஒருத்தர் விழிப்பு நிலையில் இருக்க முடியும். அப்படி இல்லாதவங்க ஜாதகம் பார்க்க இன்னொருத்தரோட மதியை தேடி போகிறோம். அவர் ஜாதக கட்டம், தசா புத்தி, கோச்சார நிலையை பார்த்து சொல்கிறாரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு ஞானமாக இருக்காருங்கிறத பொறுத்து அதனோட உண்மைத்தன்மை இருக்கும். அரைகுறை அறிவு ஆபத்தை தரும். அதுபோல் கடலில் ஒரு துளி தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே தெரியும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இன்னைக்கு பாதி பேரோட நிலைமை அப்படி தான் இருக்குது. அடுத்து பரிகாரம். எது சிறந்த பரிகாரம்? யார் ஒருத்தர் உள்ளம் உருகி வேண்டி தெய்வத்திடம் சரணடைகிறார்களோ அதுதான் சிறந்த பரிகாரம். கண்ணீர் மல்க வேண்டி கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் பயத்தில் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொருத்தரோட மதியை நம்பி 30,000 40,000 சிலர் 1,00,000 வரை கொடுத்து பரிகாரம் பண்ணுறாங்க. நம்ம பசிக்கு நாம் தானே சாப்பிடணும். அதுபோல் நாம் விழிப்பு நிலைக்கு வந்து தெய்வத்திடம் நாம் தானே சரணடையணும். அதுதானே சிறந்தது. யோசிச்சு பாருங்கள்.